என்ன செய்தார் அப்துல் கலாம் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது பார்த்தீங்களா? அவர் என்ன ஸ்பெஷல் எதில் அவர் எதை புதுசாக செய்தார்? எல்லோரும் அணுகுண்டு பிடிச்சாங்க, அதே அணுகுண்டத்தை இவர் கண்டுபிடிச்சார். எல்லாரும் வந்து ராக்கெட் விட்டாங்க, அதே தான் இவரும் செய்தார். இது என்ன அவர் ஸ்பெஷலாக இந்தியாவுக்கு செய்தார் அப்படின்னு சொன்னால் வந்து இந்தியர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைத்தார். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா மீது இந்தியர்களுக்கே ஒரு அவநம்பிக்கை இருந்தது. இந்த நாடு ஒரு வழங்காத நாடு, தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க, இது உருப்படாது, இங்கே இருந்தால் ஒன்றும் விளங்காதுங்கிற மாதிரியான ஒரு அவநம்பிக்கை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அவநம்பிக்கையும் இந்தியர்களுக்கு இருந்தது. அதை மாற்றினார். குறிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி போன தலைமுறை எப்படியோ இனி அடுத்து வரக்கூடிய தலைமுறையாக வந்து ஒரு நம்பிக்கை உள்ள தலைமுறையாக இருக்கணும், நாட்டுப்பற்றுள்ள தலைமுறையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பள்ளிக்கூடங்களை தேடி தேடி சென்றார். சின்னஞ்சிறு குழந்தைகள் ஆரம்பித்து கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் அடுத்த தலைமுறையை தயார் செய்யக்கூடிய வேலையை அவர் செய்தார். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவிலிருந்து 30-40 வயசுலேயே பார்த்தீங்கன்னா கூட்டமாக விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியேறிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லி கேட்டால் வந்து இன்றைக்கி தனியார் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ்லாம் நிறையா வந்துருச்சு. இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கோ அல்லது உள்நாட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் வேலைகளுக்கு போனோம்னா வந்து இங்கே இஸ்ரோவில் வாங்குறத விட பல மடங்கு சம்பளம் கிடைக்கும், பெரிய மரியாதை, லக்ஸுரியான லைஃபு எல்லாமே கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரோ வேலையை விட்டுட்டு வெளியே வர்றாங்க. இன்றைக்கே இப்படின்னா வந்து அப்துல் கலாம் வாழ்ந்த காலத்தில், அவர் வேலை செய்த காலத்தில் அவருக்கு அவ்வளவு டிமாண்ட் இருந்தது. அவர் மட்டும் வந்து அமெரிக்காவுக்கோ வேறு நாடுகளுக்கோ போயிருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு செல்வச் செழிப்பான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி போகலை. இந்தியாவிற்கே தன்னுடைய அறிவு, உழைப்பு எல்லாத்தையும் செலவழித்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணி அங்கே போகலாம்ன்றவங்களையெல்லாம் வந்து தாய் நாட்டு சேவை தான் முக்கியம். ஏன்னு கேட்டால் நீங்கள் மற்ற வேலைகளுக்கு போனால் பரவாயில்ல, இந்த மாதிரியான ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டின் கௌரவம் சார்ந்த விஷயம். நாம் தான் அதை செய்யணும், நம்மளே போயிட்டால் யார் செய்வா அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை இங்கேயே தங்க வைத்தார். சில பேருக்கு பார்த்திங்கன்னா, இப்போ சில பேருக்கு எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா வந்து பதவி இருந்தால்தான் அவர்களுக்கு பெருமை. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா பதவிக்கு அவர்கள் பெருமை சேர்ப்பார்கள். அவர் வேலை பார்த்த இஸ்ரோவாகட்டும் அல்லது வந்து குடியரசுத் தலைவர் பதவியாகட்டும், எல்லா பதவிகளுக்குமே அவர் பெருமை சேர்த்த ஒரு தலைவராக, ஒரு முன்னோடியாக அவர் இருந்தார். அவர் குடியரசுத் தலைவராக இருந்ததை விட அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப பிஸியாக ரொம்பவும் பாப்புலர் ஆனார். ஏன்னு கேட்டால் வந்து எல்லா பள்ளிக்கூடங்கள், காலேஜ்னு சொல்லி சலிக்காமல் போய் மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஊட்டக்கூடிய அந்த மகத்தான பணியை செய்தார். அவருடைய புகழ் என்பது எப்போதும் அழியப்போவதே இல்லை. அப்துல் கலாம் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும். அவரது புகழ் வாழ்க.